வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐஏஎஸ் தேர்வில் கேட்கப்பட்ட ரொம்பவே கடினமான 10 கேள்விகளை பற்றியும் அதற்கான பதில்களை பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வயதுக்கு வந்த ஒரு நாய்க்கு எத்தனை பற்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில்கள் 32, 34, 38, 42. இதோட சரியான பதில் அப்படிங்கிறது 42. முழுசாக வளர்ந்த வயதுக்கு வந்த அடல்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு மொத்தம் 42 பற்கள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற கேள்வி, பிரேசிலோட உலகக்கோப்பையை எத்தனை முறை வென்றிருக்காங்க? பிரேசில் உலகக்கோப்பையை எத்தனை முறை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில்கள் அப்படிங்கிறது 4, 2, 5, 1. இதில் பதில் அப்படிங்கிறது 5 தடவை பிரேசில் பார்த்திங்கன்னா உலக வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. அவங்கள இந்த விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையுமே ஜெயிக்கவே முடியலை. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கேள்வி, கூடைப்பந்து விளையாட்டில் ஒவ்வொரு பக்கத்திலும் எத்தனை வீரர்கள் இருப்பாங்க? கூடைப்பந்து விளையாட்டில் ஒவ்வொரு பக்கத்திலும் எத்தனை மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்றது கேள்வி. இதற்கான பதில்கள் 4, 5, 6, 7. இதில் சரியான பதில் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா 5 பேர். கூடைப்பந்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பக்கத்திலும் 5 வீரர்கள் இருப்பாங்க. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கேள்வி, 100 ஆண்டுகளுக்கு இடையில் எந்த 2 நாடுகளுக்கு இடையில் போர் அப்படிங்கிறது இருந்துச்சு? பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து, கிரேக்க மற்றும் பாரசீக படைகள், இங்கிலாந்து மற்றும் உள்நாட்டு போர். இது மேலே இருக்கிற எந்த நாடுகளுமே இல்லை. இதில் சரியான பதில் அப்படிங்கிறது பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்துக்கு கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் போர் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க பார்த்திங்கன்னா 100 வருஷங்கள் தங்களோட போரை நிறுத்தாமல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ரிசோர்ஸ் குறைந்த சமயத்தில் தான் இந்த போர் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டுச்சு. அடுத்து நம்ம ஐந்தாவதாக பார்க்க போகிற கேள்வி, பாலைவனத்தோடைய கப்பல் எப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஒரே ஒரு விலங்கு எது தெரியுமா? பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கப்பல் அப்படின்னு எல்லாராலையுமே அன்போடு அழைக்கப்படுற ஒரே ஒரு விலங்கு ஒட்டகம். ஒட்டகத்தை பற்றி தான் எல்லாருமே பாலைவனத்தோட கப்பல் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. ஏன்னா பாலைவனத்தில் இந்த ஒரு ஒட்டகத்தை வச்சு தான் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா உயிர் பிழைச்சிருக்காங்க. அதனாலே அதுக்கு அப்படி ஒரு பேர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிலவில் முதலாக காலடி வச்சது யார்? நிலவில் முதலாக காலடி வச்சது யார்? இந்த பேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர். அதனால் பார்த்திங்கன்னா பெருசாக நான் சொல்ல தேவையில்லை. யூரி ககாரின், நீல் ஆம்ஸ்ட்ராங், ஜான் கிளன், பஸ் ஆல்ட்ரின். இதில் அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் பார்த்திங்களா, அவர் தான் முதலாக நிலாவில் தன்னுடைய காலடியாக பதிச்சவர். இன்னும் பல வருஷங்கள் நிலாவிலோட காலடி அப்படியே தான் இருக்க போகுது. அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற கேள்வி, சுவரால் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட நாடு எது? சுவரை கட்டி ஒரு நாட்டை 2ஆக பிரிச்சிருக்காங்க. அந்த நாடு எது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில்கள் பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, போலாந்து. இதில் சரியான பதில் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஜெர்மனி அப்படிங்கிறது தான். ஜெர்மனியை தான் தங்கள் நாட்டுக்கடியில் ஒரு சுவரை கட்டி 2ஆக பிரிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம எட்டாவதாக பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இத்தாலியுடைய தலைநகரம் எது? இத்தாலியுடைய தலைநகரம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதில் வெர்னிஸ், ஃப்ளோரன்ஸ், மிலன் மற்றும் ரோம். இதில் சரியான பதில் அப்படிங்கிறது ரோம் தான். ரோம் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க தண்ணி அப்புறம் படகை பேஸ் பண்ணியே இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ரொம்ப அழகான ஒரு சிட்டி. இந்த சிட்டி பார்த்திங்கன்னா முழுக்க தண்ணியாலையும் போக்குவரத்து போட் இருக்குது பார்த்திங்களா, அதையுமே தான் நம்பியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சிட்டியை இது இத்தாலியோட தலைநகரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம 9ஆவதாக பார்க்க போகிற கேள்வி, இந்த கட்டடங்களில் எது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப பெரிய கட்டடமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. முதல்ல பார்த்திங்கன்னா ஈஃபில் கோபுரம், 2வது கொலாசியம், 3வது தாஜ்மஹால், கடைசியாக சீன பெருஞ்சுவர். இதில் ஈஃபில் டவர் அப்படிங்கிறது லண்டனில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொலாசியம் இங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீன பெருஞ்சுவர் சீனாவை சேர்ந்தது, அதனால தான் அது பேர்லேயே சீன பெருஞ்சுவர் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ கடைசியாக இருக்கிறது தாஜ்மஹால் தான். தாஜ்மஹால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கட்டிடம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா,
10வது கேள்வி, பிரபல இசையமைப்பாளரான வோல்ஃப்காங் அடியோஸ் மெசார்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்கான பதில்கள் அப்படிங்கிறது ஜெர்மனி, ஆஸ்திரியா, செக் குடியரசு, இத்தாலி. இந்த 4 நாடுகளில் இந்த ஒரு வோல்ஃப்காங் அடியோஸ் மெசார்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். அதுதான் இவருடைய பிறந்த இடம் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும்.